வணக்கம். தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள எமர்ஜென்சியை அறிவித்தார் இந்திரா காந்தி. எமர்ஜென்சி காலத்தில் அரசை எதிர்த்து பேச முடியாது. யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டியதில்லை. இதை பயன்படுத்தி வட மாநிலங்களில் காங்கிரஸ்காரங்க தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்கினர். அதே நேரத்தில் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல்கள், அராஜகம் போன்றவற்றால் மக்கள் படாது பாடுபட்டனர். ஏன்னா எமர்ஜென்சி நேரத்தில் நானும் இருந்திருக்கேன். அவங்க பண்ண வாட்டுவழியே எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சர்க்கரை மூட்டை வாங்கியதில் அது எல்லாருக்குமே தெரியும். எறும்பு தின்னுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூவம் நதியை சுத்தம் செய்ததில் ஊழல், கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல். அப்போது வீராணம் ஊழல் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி திமுகவின் ஊழலும் அராஜகமும் தமிழகத்தில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்த நிலையில் எமர்ஜென்சி வந்தது. இதுதான் சரியான நேரம் என்று கருதிய இந்திரா ஊழல் மற்றும் அராஜகம் செய்த திமுகவினரை பிடித்து சிறையில் அடைத்தார். அப்போது திமுக காரங்க தான் ஜெயிலுக்கு போனாங்க. விசா காலத்தில் பொதுமக்கள் யாரும் கிடையாது. பொதுமக்கள் நாங்களாம் ரொம்ப சுதந்திரமாக இருந்துட்டு இருந்தோம். வட மாநிலங்களில் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தினாலும் தமிழகத்தை பொறுத்தவரை விசா காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றே கூறுவர் அப்போ இருந்தவங்களாம். ஜெய்ஹிந்த்.